இந்த நிதி நிறுவனத்தில் ஏமாந்த மக்கள் சென்னை மட்டுமில்ல தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. சொந்தக்காரங்க சொல்லி, நண்பர்கள் சொல்லி, பேங்கை விட ஒரு 2% அதிகமாக வட்டி வரும் அப்படிங்கிற ஒரே காரணம். அது மட்டும் இல்லை, 150 வருட பாரம்பரியம், நம்பகத்தன்மை அப்படிங்கிற இந்த லைன் இவங்களை ரொம்பவே நம்ப வச்சிருக்கு. இன்கம் எதுவும் இல்லை. வெளியே பேங்கை விட இதில் வந்து ஒரு 3% இருக்கலாம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு. இந்த 2-3% கூட எங்களுக்கு தேவை. ஏன்னா மிடில் கிளாஸ் 38-40 வருஷம் 79லேருந்து சம்பாரிச்ச காசு. என் பையன் படிப்புக்காக தான் காலேஜுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தான். அதில் நான் மற்ற பேங்க்கில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இந்த பேங்க்கில் போட்டேன். இவ்வளவும் நான் கஷ்டப்பட்டு போட்டது எதுக்காகனா, எங்கள் அம்மா அப்பா மருத்துவ செலவுக்கு, பையனோட படிப்பு செலவுக்காக. அது இவருக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா மைண்ட் வந்து அவர் வந்து இப்போ நான் அமெரிக்காலாம் போயிட்டு ரொம்ப கஷ்டமாக கூலி வேலையெல்லாம் பண்ணி தான் கொண்டு வந்த காசு, இங்கே லேண்டை இது பண்ணது, என்னுடைய மெடிக்கல் தட் இஸ் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாமே சேர்ந்து 18 lakhs இவன்ட்டு போய் முடங்கிடுச்சு. இது எப்படி வருமா வராது நான் நினச்சேன்னா எனக்கு பிபி அப்படி ஏறிடும் போல இருக்கு. மாதம் ஒரு 2000-3000 இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டடுன்னு வந்தபோது அதை 5000, அதுக்கப்புறம் ஒரு அப்படியே சேர்த்து வச்சு 10,000. சரியாக சாப்பிட்டது கிடையாது, சரியாக இது பண்ண எதுவுமே ஒரு நல்ல இதுவே அனுபவிச்சது கிடையாது.